கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயுங்கள் சந்தோஷமாயுங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். வாழ்வில் பிரச்சனைகளை இழப்புகளை சந்திக்கும் போது நாம் துக்கப்படுகிறோம். அதிலிருந்து மீண்டு வரும்படி பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிசாசு நம்மிடமிருந்து திருட விரும்புகிற முக்கியமானவைகளில் ஒன்று நம்முடைய சந்தோஷமாகும். உலக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். எனவே பிசாசுக்கு இடம் கொடாமல் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். அவர் சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து ஆராதிக்கும் போது அவர் தமது பிரசன்னத்தால் சந்தோஷத்தால் நம்மை நிரப்புவது மட்டுமல்லாமல் பிரச்சனைகளை இழப்புகளை அவர் சரி செய்கின்றார். நாம் மகிழ்ச்சியாயிருப்பதே ஆண்டவருடைய விருப்பம். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கூறினார். அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசமுள்ளவரே, உமக்கு நன்றி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மை துதிக்கின்றோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய எல்லா துக்கத்தையும் நீக்கி உம்முடைய மகிழ்ச்சியினால் எங்களை நீர் எங்கள் தேவன், எங்கள் ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.